எங்களுடைய ஒரே கோரிக்கை பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கை மட்டுமல்ல, இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற பொதுமக்களுடைய கோரிக்கை, அவர்கள் பிள்ளைகள் மட்டும் இந்தி படிக்க வேண்டும். அரசாங்க பள்ளியில் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்கு இந்தி படிக்க கூடாதான்னு கேட்கிறாங்க. நாங்க சொல்றோம் இந்தி படிக்கணும்னு சொல்லல, எந்த ஒரு மொழியாவது எடுத்து படிங்க, அதுக்கு எவ்வளவு செலவோ மத்திய அரசு தர தயாரா இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லி இன்னைக்கு கையெழுத்து நடத்துக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா கடைகளுக்கும் போயிருக்கு, கிட்டத்தட்ட 30-40 கடைகளுக்கு மேலாக நாங்க போயிருக்கிறோம். எல்லாருமே நாங்க மும்மொழி கொள்கை வேணுமான்னு தான் கேட்கறோம், இல்ல அவங்க இந்தி வேணும்னு கேட்கறாங்க. எங்களுக்கு இந்தி வேணும், எங்க பிள்ளை இந்தி படிக்கணும்னு சொல்றாங்க. ஆனா நாங்க சொல்ல ஏதாவது ஒரு மொழியை படிங்கன்னு சொல்றோம். ஒரு மொழிக்கு மேல இன்னொரு மொழி தெரிஞ்சா மனிதனுடைய அறிவு வளர்ச்சி மேலோங்கும், வளரும். அதனுடைய அடிப்படையில தான் இன்னைக்கு மத்திய அரசு இந்த கொள்கையை கொண்டு வந்திருக்கிறாங்க. இதற்கு பெரும்பான்மையான ஆதரவு இருக்கிறது. எங்களுடைய மாவட்ட தலைவர் பழையசம் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. எங்களுடைய பார்வையாளர் திரு ராஜா கண்ணன் அவர்கள் வந்திருக்கிறாங்க, மகராஜன் அவர்கள் இங்க இருக்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து ஒவ்வொரு கடையா போய் நாங்க கேட்கறது ஹிந்தி வேணுமான்னு கேட்கறது, மும்மொழி கொள்கை 3வது மொழி கொள்கை வேணுமான்னு கேட்கிறோம். எல்லாரும் மனமாற கையெழுத்து போடுறாங்க, வரவேற்பு இருக்கிறது. ஆகவே தமிழக முதலமைச்சர் அவர்கள் இதை வைத்து அரசியல் பண்ண வேண்டாம் என்று நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் கேட்டேன். சென்னையில கையெழுத்தீக்கம் நடத்திய தமிழிசை சவுந்தரராஜன் செயல்பாடு போலீசார் தரத்தை நிப்பாட்டி வச்சதா ஒரு தகவல் வந்திருக்கு. குறைச்சா போலீசார் இந்த அடக்குமுறையை பின்பற்ற. அதாவது என்னைக்குமே பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த அரசாங்கம் ஆதரவா இருந்ததே கிடையாது. எதிராக எல்லா விஷயங்களும் எதிராக தான் இருக்கிறாங்க. மத்திய அரசு 1000 கோடி ரூபாய்க்கு மேல பணம் கொடுத்தா கூட பணம் தரலன்னு சொல்றாங்க, நீதி இல்லை அப்படின்றாங்க. தமிழ்நாட்டுல எங்க நீதி இருக்கு? எல்லா இடத்துலயும் கஞ்சா, எல்லா இடத்துலயும் போதைப் பொருள், கஞ்சாவே விளைய வைக்கிறாங்க. வேற பாலியல் வன்கொடுமை நடந்துகிட்டே இருக்கு. ஆனா இங்க மட்டும் என்ன நீதியா இருக்கு? கைது பண்ணக்கூடிய சூழல் இருக்கதா சொல்றாங்க. கையெழுத்தீக்கம் நடத்திய கைது பண்ணால் பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கும், எதிர்த்து போராடும்.